அக்கா இங்க கொஞ்சம் பாருங்களேன். 1996ல உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்க நடந்துச்சுன்னு தெரியுமா? மைதானத்துல தான். சாரி தம்பி, 1996ல நம்ம மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில உலகத்திலேயே முதல் முறையா ஒரு கிட்னி ஆபரேஷன் நடந்துச்சு தம்பி. அது மட்டும்தான் எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? 1996லேயே உலகின் மிக அரிதான HH இரத்த பிரிவில் முதல் முறையாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மீனாட்சி மிஷன் மருத்துவமனை என்றும் ஃபர்ஸ்ட், என்றும் பெஸ்ட். வணக்கம். ஓஷோ இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு ஒரு ஆச்சரியமோ அதே சமயத்தில் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மனிதருடைய ஒரு அறிவு, திறன், ஆற்றல், அதே போல் ஆத்ம சிந்தனை இதெல்லாம் இந்த உலகம் முழுமையாக ஏற்றுக்கொண்டதா அல்லது இவரை பற்றி விமர்சித்ததா? வாழ்க்கை முழுவதும் இவர் எத்தனையோ விஷயங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் இவர் அற்புதமான அறிவாளி, பேராசிரியர். இவர் பிறந்த ஆண்டு 1931. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குச்வாடா என்கின்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இவர் பிறந்திருக்கிறார். இவர் தன்னுடைய பள்ளி கல்வியை முடித்த பிறகு கல்லூரி படிப்பதற்காக சாகர் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய முதுகலை படிப்பை முடிக்கிறார். முதுகலை பட்டம் பெற்ற பிறகு ரைப்பூர் பல்கலைக்கழகத்தில் சம்ஸ்கிருத பேராசிரியராக சில ஆண்டுகளை பணியாற்றுகிறார். அதன் பிறகு ஜபல்பூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவத்துறை பேராசிரியராக இருக்கிறார். பேராசிரியராக மட்டுமில்லாமல் தன்னை பற்றிய உணர்வை அவர் உள்நோக்கி யோசித்து தான் யார் என்கின்ற செய்தியை யோசிக்கிறார். ஆத்ம தரிசனம் என்பது போல 1957 இவர் தன்னை உணர்ந்ததாக காட்டுகிறார். அதோடு மட்டுமில்லை, இவருடைய வரலாற்றில் ஒரு ஆச்சரியமான சம்பவம் உண்டு. ஒரு முறை அப்போது பிரதம மந்திரியாக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இவர் இருந்த பகுதியை நோக்கி வருகிறார். அதாவது அந்த ஊருக்கு சுற்றுப்பயணம் செய்கிறார். அப்போது அவரை பார்ப்பதற்கு பெரும்பாலும் மக்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ எல்லா பகுதிகளிலும் மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் நேருவுக்கு அப்படியான ஒரு வரவேற்பு உண்டு. நேரு அவர்களும் மாலையை தூக்கி எறிய, கையை அசைக்க என்று வந்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த கூட்டத்திலிருந்து வந்த ஓஷோ அவர்கள், இவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினீஷ் சந்திரமோகன் ஜெயின், நேருவுக்கு வணக்கம் செலுத்துகிறார். நேருவும் மகிழ்ச்சியோடு அவரை வணங்குகிறார். அவர் உடனே நேருவிடத்தில் நல்ல அற்புதமான மொழியில், கவிதை நடையில், நீங்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற ஜீப்பிலிருந்து இறங்கி என்னோடு வர முடியுமா என்று கேட்டார். பாதுகாப்பு அதிகாரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். ஆனால் நேரு அதை பற்றி கவலைப்படவில்லை. வருகிறேன் என்று இறங்கினார். உங்களை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உங்களை ஏமாற்றுகிறார்கள். இந்த பகுதியிலே வாசனை திரவியங்களை தெளிக்கிறார்கள், பூக்களை சொருகிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த தெரு எப்படி இருக்கிறது தெரியுமா? இங்கு வாருங்கள் என்று அவரை அழைத்து போய் பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த சாக்கடையும் அதன் மீது உடைந்து கிடந்த பாலத்தையும் காட்டி, இதுதான் உண்மை நிலை, இது பாருங்கள், இதன் மேல் என்ன அடித்திருக்கிறார்கள், சென்ட் அடித்திருக்கிறார்கள், மலர் போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் நேருவுக்கு முகம் சிவந்து விட்டது. அந்த அதிகாரிகளை கடுமையாக சாடியதோடு இவர்களுடைய கையை பிடித்து கொண்டு, நீங்கள் என்னோடு அரசியலுக்கு வர முடியுமா என்று கேட்டவுடன் அவர் கையை அன்பாக விடுவித்து கொண்டு, இல்லை, நான் யாரையும் காட்டி கொடுப்பதற்காக இதை சொல்லவில்லை, உண்மை நிலையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேன், எனக்கு அரசியலில் ஈடுபாடு கிடையாது என்று சொல்லிவிட்டார். அதோடு மட்டுமில்லாமல் அவருடைய சொற்பொழிவுகள் என்பவை அவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்று சொல்வார்கள். To understand a very simple fact, not a philosophy. பிறகு அவர் அமெரிக்காவை நோக்கி பயணிக்கிறார். அமெரிக்காவை நோக்கி பயணித்த போது இவருடைய மொழிநடை, இவருடைய பேச்சு, இவர் சொன்ன ஆன்ம விடுதலை உணர்வு இவையெல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் ஈர்க்க தொடங்குகிறது. அப்படி ஈர்த்ததினால் இவர் ஒரு 5000 ஏக்கர் நிலத்தில் ரஜினீஷ்புரம் என்கின்ற ஒரு இடத்தை உருவாக்குகிறார். அதனால் உலகமே இவரை நோக்கி திரும்புகிறது. இவர் செல்வச் செழிப்புள்ள துறவியாகவும் விளங்கியதன் காரணமாக, துறவு என்றால் வாழ்க்கையை துறந்துவிட்டு போவதில்லை, அனுபவிப்பதுதான் என்பதை சொல்ல ஆரம்பித்தார். 50க்கும் மேற்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள், அதாவது கோடிக்கணக்கான விலையுள்ள அந்த கார்கள் இவரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். மக்களும் அலைமோதி இவரை பார்ப்பார்கள். காசு, பணம், தொட்டு, மணி
காசு பணம் தொட்டு மணி மணி. ஆனால் இவருடைய புகழ் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இவரை நாட்டை விட்டு வெளியேற்ற முயற்சித்தார்கள். அதன் காரணமாக அமெரிக்காவிலிருந்து இவர் வெளியேற்றப்பட்டார். ஆனாலும் கூட திரும்ப வந்து உலகப் பயணத்தை மேற்கொண்டார். ஒவ்வொரு இடத்துக்கு செல்கிற போதும் இவர் சொல்லுகிற கருத்துக்களை எதிர்த்து அந்த அரசாங்கம் அவரை நாடு கடத்தி கொண்டே இருந்தது. எத்தனை முறை நாடு கடத்தினாலும் இவர் தன்னுடைய பயணத்தை நிறுத்தவில்லை. இவருடைய பேச்சுகளில் இருக்கின்ற அற்புதம் அவ்வளோ அருமையாக இருக்கும். மெல்லிய நகைச்சுவையால் அத்தனை பேரையும் ஈர்ப்பார். Really, one of the funniest people that I have ever. That is right. You have a wonderful sense of humor. நம்முடைய ஆட்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு அவர் சொல்லுகிற உதாரணமே மிகச் சிறப்பாக இருக்கும். ஒரு முறை கூட அக்பருடைய சபையிலே ஒரு முதியவர் வந்து, சகோதரா நலமாக இருக்கிறாய் என்று கேட்டாராம். அவருடனே நான் நலமாக இருக்கிறேன் சொன்ன உடனே, நான் வேறு யாரும் இல்லை, நான் உன்னுடைய சகோதரன் தான் என்று சொன்னவுடன், அப்படியா, எனக்கு நினைவில்லையே என்றார் அக்பர். இல்லை, நினைவில்லாமல் இருக்கலாம், என்னுடைய தாயார் உன்னை சிறுபிள்ளையாக இருக்கும் போது எடுத்து பால் கொடுத்து வளர்த்தார். அப்படி என்றால் நீ எனக்கு சகோதரன் தானே. சொன்ன உடனே அக்பருக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது, மிகுந்த மகிழ்ச்சி. இனிமேல் சகோதரரே, நீ எங்கும் செல்ல வேண்டாம், நீ சொன்னவுடன் எனக்கு நினைவு வந்து விட்டது, இனிமேல் அரண்மனையில் இருக்கலாம் என்று சொன்னவுடன் அவர் அரண்மனையில் தங்க ஆரம்பித்தார். தங்க ஆரம்பித்ததோடு மட்டுமில்லை, அக்பரும் தானும் ஒன்று என்று சொல்ல ஆரம்பித்தார். சொல்லிக்கொண்டே அரண்மனையின் பல பகுதியில் திரிந்து கொண்டிருந்தார். இது எல்லோருக்கும் பிடிக்கவில்லை. அப்போது பீர்பால் இடத்துல வந்து சொன்னார்கள். பீர்பால் அப்படியா, சரி என்று சொல்லிவிட்டு மறுநாள் சபைக்கு ஒரு எருமை மாடு ஒன்றை ஓட்டி கொண்டு வந்தார். இது என்ன என்று எல்லாரும் சிரித்தார்கள். அக்பரும் கேட்டார். இது என்னுடைய சகோதரன் அப்படி என்று சொன்னார் பீர்பால். எருமை மாடு எப்படி உன்னுடைய சகோதரனாகும்? ஒன்றுமில்லை, இந்த எருமாட்டினுடைய பாலைத்தான் நானும் குடித்தேன், இந்த எருமாடும் குடித்தது. அப்படி என்றால் அது எனக்கு சகோதரன் தானே. அதனால் இனிமேல் நான் எங்கு போனாலும் எருமாட்டோடு தான் வருவேன், எருமாட்டோடு தான் உட்கார்ந்துருப்பேன் என்று சொன்னவுடன் சபை ஆச்சரியப்பட்டு போனது. அக்பருக்கு அப்போது தான் விளங்கியது, ஆகா, இவர் எதை சுட்டி காட்டுகிறார் என்பது. இந்த கதை நடந்ததா நடக்கவில்லையா என்பது நமக்கு தெரியாது. இதை ஒரு உருவக கதை போல சொல்லுகிறார் ஓசோ. அதே போல் அவர் கதை சொல்லுகிற அந்த பாங்கில் சொல்லுகின்ற செய்திகளில் சமுதாயம் பற்றிய விழிப்புணர்வு அற்புதமாக இருக்கும். எத்தனையோ செய்திகள் இவரை பற்றிய விமர்சனங்களாக இருந்தாலும் கூட இவர் எழுதிய நூல்கள், பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கும் பலரால் நினைக்கப்படுகின்றன. இவருடைய நூல் ஒன்றை நம்முடைய பேராசிரியர் கவிஞர் புவியரசு அவர்கள் கண்ணதாசன் பதிப்பகத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். நான் படித்து பார்த்து ரொம்ப வியப்படைந்தேன். மறைந்திருக்கும் உண்மைகள் என்ற அந்த நூல், அதில் நம்முடைய ஆலயங்கள், ஆலயத்தினுடைய காரணங்கள், ஆலயத்துக்குள் நுழைகிற போது ஏற்படுகிற வைப்ரேஷன், அலைகள் எல்லாவற்றையும் பற்றி அவர் எழுதியிருக்கிறார். இவர் 1990 மறைந்தபோது இவருடைய கல்லறையில் எழுதப்பட்ட வாசகம் என்ன என்று கேட்டால், இந்த மனிதன் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை, இத்தனை காலம் பூமிக்கு வந்து சென்றார், அவ்வளோதான். இந்த ஓசோங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் கரைந்தவை அப்படின்னு அர்த்தமா. அதை காட்டிலும் நம்முடைய மொழியின்படி பார்த்தா ஓஷோ என்றால் ஓஷியானிக் என்பதிலிருந்து பார்த்தால் ஆகாயத்திலிருந்து மலர்கள் சொரியப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு பேராம். எப்படியாக இருந்தாலும் இவர் ஒரு படிப்பாளி, ஒரு அறிவாளி, துணிவானவர். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களே அழைத்த போதும் கூட பதவியை நோக்கி செல்லாத ஒரு அற்புதமான மனிதர். இவருடைய நல்ல கருத்துக்கள், நல்ல செய்திகள், இவற்றை நாம் ஏற்போம். விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். என்றாலும் கூட ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட பல நூல்கள் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. படித்து பாருங்கள். இவர் சொன்ன கதைகளை சிந்தித்து பாருங்கள், மிக இனிமையாக இருக்கும். ஓஷோ ஒரு ஆச்சரியமான மனிதர். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.